ஓஹெச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தொலைபேசி இணைப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமதி கிருத்திகா தரன் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். மேடம் வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் அதே மாதிரி ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில இடைத்தேர்தல் முடிவுகளும் வந்து கொண்டு இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா பொறுத்தளவுல பாஜக கூட்டணி ஒரு அறுதி பெரும்பான்மையோடு வருவதை பார்க்க முடியுது. உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த வெற்றி. ஸோ உங்களுடைய பார்வையில மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் செய்ய தவறியது எதுன்னு நினைக்கிறீங்க? பாஜக எடுத்த வியூகம் என்னவா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பாஜகவோட வியூகம் வந்து கண்டிப்பா பாராட்ட வேண்டியதுதான். முதல் வியூகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் தேதியை தள்ளி போட்டது. அவங்கள்ட்ட இருக்கிற கூட்டணி வந்து நம்ம வந்து ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், பாஜக அந்த மாதிரியான கூட்டணின்னு நினைக்கிறோம். அவங்களோட கூட இருந்த இன்னொரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன். முக்கியமா மகாராஷ்டிரால எலெக்ஷன் கமிஷன் வந்து மிகப்பெரிய ரோல், ஒவ்வொரு இடத்துலயும் மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்கு. அந்த முதல் ரோல் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவோட தேர்தலை வந்து மகாராஷ்டிரா தேர்தலை நடத்தி இருக்கிறோம். ஆனா அதை நடத்தாமல் தள்ளி போட்டுட்டு அந்த நம்மள வந்து ரவுடி கல்ச்சர் இலவசத்தை கொடுக்குறாங்கன்னு தமிழ்நாட்டை எப்படி கேலியாக பேசின அதே பிரதமர் அங்க 1500 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து, அதாவது பணத்தை, அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம் வேற, எலெக்ஷனுக்காக பணம் கொடுப்பது என்பது வேற. அந்த அறிவித்த திட்டம்ங்கிறது வந்து நலத்திட்டத்துல தானே வரும். அதான் சொல்றேன், வெல்ஃபேர் ஸ்கீம் நலத்திட்டம். அந்த நலத்திட்டம் என்பது வேற, எலெக்ஷனுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை எலெக்ஷன் கமிஷன் துணையோடு செய்வது என்பது வேறு. இந்த வியூகம் வந்து மிக அருமையான வியூகம் அப்படிங்கிறது. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் துணையோடு எலெக்ஷனை தள்ளி போட்டது. அதுக்கு நடுவில் வெல்ஃபேர் ஸ்கீம்ங்கிற பேர்ல பணத்தை கொடுக்க முயற்சித்தது. அதாவது இந்த எலெக்ஷன் டயத்துல இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு நம்மளுக்கே சட்டத்திட்டங்கள்லாம் ஒரு சாமானியவர்களுக்கே தெரியும். அப்படிங்கும்போது எலெக்ஷனை உடனே தள்ளி போட்டுட்டா இதெல்லாம் கொண்டு வர முடியும் இல்லையா? அப்ப கொண்டு வந்து நாங்க இதெல்லாம் செஞ்சிட்டோம், உங்களுக்காக நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை கிட்டத்தட்ட வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க கொண்டு வந்த ஒரு வியூகம் வந்து அருமையான வியூகம். நீங்க கேட்டது வியூகம் எப்படின்னு கேட்டதுனால அந்த வியூகத்தை நான் சொல்றேன். அடுத்த வியூகம் எப்படிங்கும்போது, இந்த ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கும்போது அந்த பர்சன்டேஜ் சேஞ்சஸ் வந்தது அப்படிங்கிறவங்க எலெக்ஷனை வந்து உன்னிப்பா கவனித்தவர்கள் வந்து என்னிடம் சொன்னாங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து முதல்ல போலிங் பர்சன்டேஜ், அடுத்த போலிங் பர்சன்டேஜ், இந்த சேஞ்சஸ் வந்து மகாராஷ்டிரால நடந்திருக்கு. இப்ப நீங்க அது உஷாரா இருக்கணும், காங்கிரஸ் உஷாரா இருக்க வேண்டிய டைம் அப்படிங்கிறது வந்து சில இடங்கள் ஆதாரத்தோட எனக்கு வந்து அனுப்பியிருந்தார்கள் செய்திகள் மகாராஷ்டிராவில். ஸோ அடுத்த வியூகம் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட அடுத்த வியூகம். மூணாவது வியூகம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அடுத்த மத்திய அரசு விசாரணை அமைப்புகள், அவர்கள் மூலமாக யாரை எங்கே வந்து சைலண்ட் ஆக்குறோமோ அங்க சைலண்ட் ஆக்கி, யாரை எங்கே வந்து தூக்கி விடணுமோ யாரை தூக்கி, யாரை இங்கேருந்து இங்க தூக்கி போடணும், யாரை அங்கேருந்து அங்க தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு வியூகமும் மிக அருமையாக செயல்பட்டு இருக்கு. ஸோ இதை தவிர 10 தலைவர்கள், அமித்ஷா அவர்கள், நிதின் கட்கரி, மோடி, மணிப்பூருக்கு போகவே போகாத மோடி, டபுள் இன்ஜின் இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு போகவே போகாத மோடி மகாராஷ்டிராவிலேயே அங்கேயே தங்கி பிரச்சாரம் செய்து இப்ப கூட சாயங்காலம் வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா மணிப்பூர் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. அப்படிப்பட்ட மோடி அவர்களின் வியூகம். இப்படி எல்லாருமே ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் இவர்கள் எல்லாருமே இது பண்ணி, அதை தவிர கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வியூகம். அதாவது கார்ப்பரேட் வழியாக எப்படி இல்லாம ஐடி விங் வழியா எப்படி பாலிடிக்ஸ் பண்ணலாம், இது வழியா பண்ணலாம், எந்த வழியா வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணலாம், லோக்கல்ல யாரு எப்படி இருக்கா, யாரை வைத்தால் யாரை அடக்க முடியும், யாரை வைத்தால் மக்களிடம் எப்படி பேச முடியும். நிச்சயமா மேடம், ஒரே நிமிஷம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு சிலவற்றை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த வியூகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே. வெற்றி பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இவங்க இதனால மத்திய நிறுவனங்களை, எனக்கு தெரிஞ்சு மத்திய நிறுவனங்களை உபயோகிக்கும் எந்த கட்சியும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் மத்திய நிறுவனங்களை இது பண்ணி ஒரு கட்சியை உடைச்சு ஒரு சிஎம் கேண்டிடேட்டை இது பண்ணி மாத்தி வாஷிங் மிஷின் மூலமாக அஜித் பவார் அவர்களை சேர்த்து அதன் மூலமாக கட்சியை மாற்றி அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த கட்சியாவது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மத்திய அளவில் காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு செய்தது இல்லை. முன்னாடி சின்ன அளவில் வேணா செஞ்சிருக்கலாமே தவிர்த்து இந்த அளவுக்கு துணிஞ்சு இன்னொரு கட்சியை உடைத்து, இரு கட்சிகளை உடைத்து இந்த பாலிடிக்ஸ் வந்து செஞ்சதில்லை. ஏன் இங்கே ஜார்க்கண்ட்ல கூட
முதல்வரா இருந்தவங்களே தூக்கலையா அவங்க? அதையும் மீறிதான் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. நிச்சயமா நீங்க சொல்லக்கூடியது இப்ப இந்தந்த வியூகங்கள்லாம் வகுத்து அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, அது நல்ல வியூகமா கெட்ட வியூகமா அது வேற விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனா இந்த இடத்துல காங்கிரஸ் செய்ய தவறியது அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? களத்துல இன்னும் கொஞ்சம் விகரசா அவங்க களத்தில் இருந்து தவறியது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். தேர்தல் வேலையை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னொன்னு வந்து கூட்டணியை வந்து இன்னுமே வலுப்படுத்தி இருக்கலாம். சிறு கட்சிகள், அந்த சிறு உதிரி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அரவணைச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே செஞ்சிருக்கணும். அது தவறிட்டோம். அப்புறம் மக்களிடம் போய் சேர வேண்டிய செய்திகளை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வியூகப்படி இவங்க கையில மீடியா இருந்துச்சு, இவங்க கையில சோசியல் மீடியா இருந்துச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். காலைல நான் கலைஞர் டிவில லைவ் நியூஸ் போடுறேன். எனக்கு 51,000 சொச்சம் ஃபாலோயர், 52,000 ஃபாலோயர்ஸ் ஃபேஸ்புக்ல. 6 பேர் தான் அதை பார்த்துருக்காங்க. அப்படி என்றால் சோசியல் மீடியா யார் கையில் இருக்கு? ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் எல்லாமே அவங்க கையில் இருக்கும்போது இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஜெயிச்சு இந்த அளவுக்கு டஃப் கொடுத்ததே நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். இவ்வளவும் சேர்ந்து என்ன அப்படின்னா, நம்ம இதையும் மீறி நம்மள்ட்ட மக்கள்கிட்ட செல்வாக்கா இருக்கும். எல்லா இடத்திலும் நாம் சரிசமமா போட்டி போட்டுருக்கோம். எந்த இடத்துல ஒரு பார்வை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வயநாட்டுல ஒரு இடைத்தேர்தலுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம், அங்க பண்ண பிரச்சாரம், அங்க எடுத்துக்கொண்ட நாட்கள், அங்க பண்ண விஷயங்கள் அளவிற்கு ஒரு முக்கியமான நாட்டுடைய வணிக தலைநகரா இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் மாநிலத்துல ஒரு பெரிய தேர்தல் நடக்கு. அதை காங்கிரஸ் இன்னும் முனைப்போட அணுகி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் களப்பணியில வந்து தீவிரம் காட்டிருக்கலாம்ங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை பத்தி தான் எல்லாமே ஜெயிச்சிருந்தா இந்த கேள்வி வராது, தோத்ததுனால தான் இந்த கேள்வி வருது. தோல்வினால நம்ம பாடம் கற்கலாம், எல்லா லாமும் தான். ஹரியானால நிஜமா நம்ம பாடம் கற்றுக்க கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஆனா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா சசிகாந்த் சார்ட்ட சொல்லும் போது எந்த விஷயமும் நாம் தவற விடக்கூடாது என்று நாங்கள் தீவிரமாக காங்கிரஸ் வேலை செய்கிறது. ஏன் நம்ம ஃபோன் கூட எடுக்க முடியாது 2 மாசத்துக்கு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் முன்னாடி அவர் சந்தித்த பொழுது அவர் சொன்னார். ஸோ அப்படி வந்து அலட்சியமாக காங்கிரஸ் செயல்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சீரியஸா தான் இந்த எலெக்ஷனை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டும் அவங்களோட வியூகங்கள் அப்படிங்கிறப்ப மத்திய நிறுவனங்களோட வியூகமும், பண வியூகமும், கார்ப்பரேட் வியூகமும், பவர் வியூகமும், அதை தவிர அந்த 10 தலைவர்களின் இந்த மாதிரியான கட்சிகளை உடைப்பது, மனிதர்களை உடைப்பது, இந்துத்துவா, கம்யூனல், அது எல்லாத்தையும் மீறி இந்த அளவுக்கு நாங்கள் வந்தது வந்து வெற்றி பெற்றிருக்கிறதா நான் கருதுகிறேன். ஜார்க்கண்டை பொறுத்தவரை பார்வை எப்படி இருக்கு? ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் இதே தான் நடந்துச்சு. ஆக்சுவலி உண்மையை சொன்னோம் அப்படின்னா இதை விட மோசமான அரசியல் தான் ஜார்க்கண்ட்ல. ஏன் அப்படின்னா, தம்பாய் சோரன் வந்து முதல்வராக இருந்தவரை வந்து நம்ம வந்து பாலிடிக்ஸ் வாரிசு அரசியல்ங்கிறோம். வாரிசு இல்லாம ஒருத்தர் அவர் பாருங்க, ஹேமந்த் சோரனுக்கு வழி இல்லாம கல்பனா சோரன் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க நான் வீட்டோட இருக்க போற அரசியலுக்கு வரமாட்டேன்னாங்க. கருத்துல கல்பனா சோரன் உள்ள வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் ஒருத்தரை வந்து நம்பி முதல் அனுப்பிட்டு போயிருக்காங்க. இவங்க பிஜேபி என்னத்த பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்களோ தெரியல. அவங்க மனசை மாத்தி ஒரு கட்சியில இருக்கிற முதல்வரை தூக்கி தங்களோட கட்சியில இணைச்சுக்கிட்டாங்க. அதை தவிர சிஎம் வந்து எந்த ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு விஷயங்களாகவும் இடி மூலமாக அவங்க வந்து முதல்வரையே அரெஸ்ட் பண்ற மாதிரி எப்படி கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தீவிரமா எடுத்திருக்காங்க. எடுத்தும் வந்து அவங்களுக்கு அதை தவிர இவங்க முதல் நாள் வந்து மிக மோசமாக ஒரு விளம்பரம் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்துக்கள் வீட்டுல வந்து இஸ்லாமியர்கள் உள்ள போய் அந்த இடத்தை ஆக்கிரமித்து மாதிரியான ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து மிக மோசமான அரசியல். அது வந்து நம்மளோட எனக்கு அரசியலமைப்பு சட்டப்படி அது சரியா தவறான்னு கூட தெரியல. எப்படி எலெக்ஷன் கமிஷன் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு நம்மளோட எலெக்ஷன் தரம் தாழ்ந்து இருக்கிறதா அப்படிங்கும்போது ஒரு அச்சம் மனசுல வருது. நம்ம எங்க இருக்கோம், நம்ம நாடு எங்க போய்கிட்டு இருக்கு, நம்ம செக்குலர் நாடுங்கிறோமே, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இந்த அளவுக்கு ரேடிக்கலா இருக்கும்போது நாளைக்கு யார் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க, நாளைக்கு எம்என்சி என்ன ஆகும், நாளைக்கு வேலை வாய்ப்புகள் என்ன ஆகும், சைனால இருக்கிற கம்பெனிலாம் இந்தியாவுக்கு வர வேண்டிய கம்பெனிலாம் ஏன் இந்தியாவுக்கு வரல,
ஏன் பொருளாதாரமா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், ஏன் டாலர் விலை ஏறிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்த ரேடிக்கல் விஷயங்கள் அப்படிங்கும்போது மிகப்பெரிய உறுத்தல். நாளைக்கு நம்ம சர்ச்சை வந்து இந்த அளவு சர்ச்சுகளை வந்து இந்த அளவுக்கு செஞ்சுட்டு நாளைக்கு எம்என்சி வா அப்படிங்கும்போது அவங்க வந்து நாளைக்கு எம்என்சி உள்ள வந்து நாளைக்கு தொழில் தொடங்குவாங்களா? அப்படிங்கும்போது இந்திய பொருளாதாரத்தின் மேல் மிகப்பெரிய சந்தேகம் வருது. இந்த மாதிரி விளம்பரங்களை வந்து நம்ம தடுத்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம கையாளாத தனம் அதிகமா. பாஜகவுடைய வெற்றி வந்து ஒரு கவலைக்குரிய வெற்றியா இருக்குன்னு பதிவு பண்றீங்க. ஆமா, மிகப்பெரிய கவலைக்குரிய வெற்றி. நம்ம நாட்டு மக்கள் அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு தாங்களே வந்து ஒரு என்ன சொல்றது 2.5 லட்சம் வேலை வாய்ப்பை வந்து மகாராஷ்டிரால இருந்து குஜராத்துக்கு வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காரு, அத்தனை வேலை வாய்ப்புகளையும் நான் திரும்பி இங்க கொண்டு வரேன், திருப்பி மகாராஷ்டிரால புதுசா மகாராஷ்டிரா கமிஷன் மூலமாக வேலை வாய்ப்புகளை கொடுக்கறேன் அப்படிங்கும்போது இவங்க இது போன்ற வியூகங்கள், அதாவது இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் பெட்டி பாலிடிக்ஸ் வியூகங்கள் மூலமாக ஜெயிச்சிருப்பது என்பது மக்களோட எனக்கு என்னன்னா மக்களோட நன்மைகள் வந்து இப்படி போயிட்டு இருக்கே, மக்களுக்கு வந்து வேறு விதமான தேர்தல் வியூகங்கள் வந்து எடுப்படுது அப்படிங்கும்போது அது ஒரு கவலைக்குரிய அச்சத்துக்குரிய விஷயமாவும் நான் பாக்குறேன். ஏன்னா இந்திய பொருளாதாரமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. இவங்க வந்து டெவலப்மெண்ட் அது இதுன்னு சொல்றாங்களே தவிர்த்து இது டெவலப்மெண்ட் கிடையவே கிடையாது. எந்த நாடும் ரேடிக்கல் சைடு போய் முழுக்க வந்து ஒரு மதவாதம் போகும் எந்த நாடும் இதுவரைக்கும் இந்த வரலாற்றில் வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. சரித்திரத்திலிருந்து இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது கவலைக்குரிய வெற்றி தான். நிச்சயம். மிக்க நன்றி. ஓகஜ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.